என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆசிரியரும் அரிச்சுவடியும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. ஆசிரியரும் அரிச்சுவடியும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. எபிரேயர் 5:12. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். அதாவது அவரை நன்கு ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய போதனைகளையும் கிறிஸ்தவத்தின் தத்துவங்களையும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஆனால் பலர் தொடக்க நிலையில் இருந்தது போலவே ஏதோ கோயிலுக்கு போக வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஒழுங்காக காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று இருந்து விடுகிறார்கள். இல்லை, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம் உண்டு. சமய கிரியைகளால் நாம் ரட்சிப்படைய முடியாது. விசுவாசத்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும். கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மாண்டார் என்பதை விசுவாசித்து அந்த சிலுவை நீதியை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதன்பின் அவர் கற்பித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஏனெனில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு கூறுகிறார். ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு, சந்தோஷம் போன்ற ஆவியின் கனிகள் நம்மில் காணப்பட வேண்டும். இந்த மாதிரி இன்னும் 100 மடங்கு விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேதத்தை நன்கு ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வேதத்தை படிக்காமல் கிறிஸ்துவுக்குள் வளராமல் இருப்பவர்களை பார்த்துதான் எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் வேதனைப்படுகிறார். நம் மந்த புத்தி நீங்க வேண்டும், ஞானம் பெருக வேண்டும், கிறிஸ்தவ பண்புகள் மிளிர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர்விட வேண்டும், நித்தியத்தை நோக்கி நடைபோட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் அரிச்சுவடியையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். எபிரேயர் 5:12. ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் அரிச்சுவடியையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். தீர்மானம்: வேதத்தை ஆராய்ந்து படிப்பேன், கிறிஸ்துவின் சத்தியங்களை புரிந்து கொள்வேன், கைக்கொள்ளுவேன்.